அங்கீகாரம் பெற்றிருக்க இந்த கட்சியை முடக்கும் வேலைகளை, அந்த வேலைகளை மழுங்கடிக்க செய்யற வேலைகளை வந்து ஆளும் கட்சி செய்யுதோ அப்படின்ற ஒரு ஐயம் எழுதல சார். செய்யத்தான் செய்வாங்க. அதை அட்வான்டேஜ் ஆக்குறது தான் சீமானுக்கு பலம். ஸ்டாலின் தான் அது இன்னும் தெளிவா நின்னாரு. அதுலதான் சீமானுக்கு உயர்வும் மக்கள் மத்தியில் ஆதரவு வளையமும் இருக்கு. சீமான் தெளிவா நிற்கிறாரு. விஜய் போன்றவங்க கமலஹாசன் மாதிரி ரெண்டும் கட்டா நாட்டு கமலஹாசன் 2.0 வாட் இருக்கிறாரு. இது கூர்ந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். சீமானுக்கு எதிராக என்னதான் நீங்க தகுடு திட்டம் பண்ணாலும் சீமான் எப்படி தெளிவா ஸ்ட்ராங்கா நிற்காருங்கிறதும் விஜய் குழப்பத்தின் உச்சத்துல இருக்காருங்கிறதும் மக்களுக்கு தெரியும். விஜய் இன்னொரு கமலஹாசன் தான். காமராஜர் 1-1 காமராஜரை தோக்கடிச்சது மாதிரி ஸ்டாலினை 1-1 தோற்கடிக்கலாம். அந்த 1-1 வந்து 23% வாக்கெடுத்த அதிமுக அணி, 20 சம்திங் எடப்பாடி, 3 நியர்லி 3 தேமுதிக, 18% வாக்கெடுத்த என்டிஏ, அதுல பாமக 4.3 இருக்காங்க, அவங்களும் தேவை. 8% வாக்கெடுத்த நாம் தமிழர் சீமான், எல்லாரும் சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காமன் கேண்டிடேட்டோட அந்த களத்தை சந்திக்கணும். ஒரு பைத்தான் மாதிரி முழுக்க கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து 66% எடுத்தவரை ஏஐசிசி பிரசிடண்டா இருக்கும் போது 1-1 மூதறிஞர் ராஜாஜியும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தையும் கொண்டு வந்து தோக்கடிச்சது மாதிரி தான் இன்னைக்கு மு க ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதை தவிர ஸ்டாலினை தோக்கடிக்க வேற வழி இல்லைங்கிறதா 100க்கு 100 உண்மை. இது தாமோதரதாஸ் நரேந்திர மோடிக்கே தெரியும். இப்படி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசுறதுக்கு தயங்கக்கூடிய விஷயத்த கூட நல்ல நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஊடகங்கள்ல தெரிவிச்சுட்டே இருக்காரு. இவ்வளவு பண்ணியும் மக்கள் பணி செஞ்சு ஒரு 15 வருட காலமா மக்கள் பணி செஞ்சு அங்கீகாரம் பெற்றிருக்க இந்த கட்சியை முடக்கும் வேலைகளை, அந்த வேலைகளை மழுங்கடிக்க செய்யற வேலைகளை வந்து ஆளும் கட்சி செய்யுதோ அப்படின்ற ஒரு ஐயம் எழுதல சார். செய்யத்தான் செய்வாங்க. அதை அட்வான்டேஜ் ஆக்குறது தான் சீமானுக்கு பலம். அந்த இடத்துல கூட அந்த விஜயலட்சுமி அம்மையார் விஷயம் வந்து பெரிய ஹெவியா அவருக்கு நெருக்கடி வரும்போது கூட தன் நிலைப்பாட்டில இருந்து மாறல. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சுத்த வீரனா நின்னாரு. கேப்டன் விஜயகாந்த் நமக்கு ஒரு பெரிய ஹீரோ தான், மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்ன ஒரு பெரிய ஹீரோ தான், நம்ம மறுக்கல்ல. அவரு அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஆள் ஏன் இருக்கக்கூடாதுலாம் கேட்ட ஒரு பெரியவர் தான், பெரிய ஹீரோ உள்ளவர் தான். சினிமா ஹீரோக்களே ரியல் ஹீரோ அவர் தான் கதாநாயகிகளே சொல்றாங்க. யார் யாரெல்லாம் ரியல் ஹீரோன்னு கதாநாயகிகளே சொல்றாங்கயா, அதுல எல்லாரோட ரேட்டிங்கும் வந்து விஜயகாந்த் மேல இருக்கிறாரு. இருக்கட்டு. அந்த கேப்டன் விஜயகாந்த் மண்டபம் இடிக்கும் போது நான் சொல்லாததையும் செய்வேன்னு ஒரு வார்த்தையை விட்டார். அதாவது நான் அதிமுக கூட்டணி போவேன்னு ஒரு வார்த்தையை விட்டாரு. நான் சப்பார்டினேட்டா போய் கலைஞரை தோக்கடிப்பேன், என் மண்டபத்தை இடிக்கிறீங்களான்னும் போது தான் அப்பா அம்மா பேர்ல ஆண்டார் அழகர், அழகிரி அல்ல அழகர்ன்னு நினைக்கிறேன், அந்த அழகர் கடவுள், அந்த இது நான் சில டைம் அழகிரின்னு சொல்லியிருப்பேன், அழகர் தான் கரெக்ட் பண்ணாங்க. அந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர் ஒருத்தர், உங்களுக்கு தெரியும்னா இதுதான் அந்த கரெக்டானதுன்னு என்னை கரெக்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த மண்டபம் இடிக்கும் போது அவர் சென்டிமெண்டா என்ன ஆயிட்டாருன்னா, நான் அதிமுக கூட்டணி போங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு. சீமான் அந்த நிலைப்பாட்டுக்கு வரல. இக்கட்டான சூழ்நிலையிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்தான். பெரியார் விஷயத்துல திராவிடத்துக்கு எதிராக நான் நிற்பேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் அது இன்னும் தெளிவா நின்னாரு. அதுலதான் சீமானுக்கு உயர்வும் மக்கள் மத்தியில் ஆதரவு வளையமும் இருக்கு. சீமான் தெளிவா நிற்கிறாரு. விஜய் போன்றவங்க கமலஹாசன் மாதிரி ரெண்டும் கட்டா நாட்டு கமலஹாசன் 2.0 வாட் இருக்கிறாரு. இது கூர்ந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். சீமானுக்கு எதிராக என்னதான் நீங்க தகுடு திட்டம் பண்ணாலும் சீமான் எப்படி தெளிவா ஸ்ட்ராங்கா நிற்காருங்கிறதும் விஜய் குழப்பத்தின் உச்சத்துல இருக்காருங்கிறதும் மக்களுக்கு தெரியும். விஜய் இன்னொரு கமலஹாசன் தான், கமலஹாசன் 2.0 தாங்கிறதும் மக்களுக்கு தெரியும். இந்த கம்பாரிசனும் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்துங்கிறதா 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். திரு சீமான் அவர்களே ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய அந்த அறிவுரையும் ரங்கராஜ் பாண்டே அவரும் சொல்ற அந்த அறிவுரை தான் எனக்கு நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்களே ஒரு திமுக மேடையில பேசும்பொழுது 2026லயும் திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. ரங்கராஜ் பாண்டியோட கருத்து முன்னாடியே அந்த கருத்தை சொன்னது நான் தான். நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். ஸ்டாலின் வந்து கலைஞர், புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் இவங்களோட உயரிய இடத்துக்கு ஸ்டாலின் வந்துட்டாரு. கலைஞரோட நுணுக்கமான அரசியல் நகர்வுகள் தெரிஞ்சவங்கெல்லாம் நான் தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஸ்டாலினுக்கு உயரம்ங்கிறது ஒரு அணி ஆட்டு 45% வாக்க 3 எலெக்ஷன்ல தாண்டிட்டார். இது திராவிட இயக்க வரலாற்றிலே ஒரு பெரிய வெற்றி.
அது மற்ற திராவிட இயக்க தலைவர் பெறாத சாதனையை ஸ்டாலின் பண்ணியிருக்காருங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம்தான். 57-62 காமராஜ் மாதிரி காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் மாதிரி காமராஜ் வெர்சஸ் அண்ணா, காமராஜ் வெர்சஸ் ராஜாஜி, காமராஜ் வெர்சஸ் பசுமன் தேவரையா, காமராஜ் வெர்சஸ் ஆதித்தனார், காமராஜ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட், காமராஜ் வெர்சஸ் காகித மில்லத்து, காமராஜ் வெர்சஸ் சோசியலிஸ்ட், இப்படி காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ்ல எல்லாரும் செதறி கிடக்கக்கூடிய அதர்ஸ் மாதிரி காமராஜ் 46%, செதறி கிடக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு 50%ங்கிற அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து ஒரு அணியா 46%, மற்றவங்க இது பார்லிமெண்ட் தேர்தல். நான் அப்படி கருதல்ல. ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த சட்டமன்ற தேர்தலாக தான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா தரவு இல்லாம நான் எதையும் யாருக்கும் பேச மாட்டேன், எதையும் பேச மாட்டேன். விளவங்கோட்டில் பார்லிமெண்ட்டை விட சட்டமன்றத்துக்கு நின்ன காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு அதிகம்னா ஸ்டாலினுக்கு எதிர்ப்புங்கிறதெல்லாம் பொய், ஆதாரமற்றது, இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதே வேளை ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. காமராஜர் 1-1 காமராஜரை தோற்கடிச்சது மாதிரி ஸ்டாலினை 1-1 தோற்கடிக்கலாம். அந்த 1-1க்கு வந்து 23% வாக்கெடுத்த அதிமுக அணி, 20 சம்திங் எடப்பாடி, 3 நியர்லி 3 தேமுதிக, 18% வாக்கெடுத்த என்டிஏ, அதுல பாமக 4.3 இருக்காங்க, அவங்களும் தேவை. 8% வாக்கெடுத்த நாம் தமிழர் சீமான், எல்லாரும் சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காமன் கேண்டிடேட்டோட அந்த களத்தை சந்திக்கணும். அப்படி சந்திச்சா 67 காமராஜரை தோற்கடிக்கிறது மாதிரி ஸ்டாலினையும் தோற்கடிக்க முடியும். இதை விட்டுக்கிட்டு பலம் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னா சீமானுக்கு வளர்ச்சியும் அண்ணாமலைக்கு வளர்ச்சியும் கண்டு பேசுறவெல்லாம் ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருக்கள் தான். பலம் நிரூபிக்காதவருக்கு எங்க ஓட்டு இருக்கும்? அந்த அப்படி ஒரு அணி வந்ததுன்னா விஜய் எப்படி பயன்படுத்தலாம்னா, பலம் நிரூபிக்காத பவன் கல்யாண் 2014 ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி 1-1க்கு விஜய பிரச்சாரம் பண்ண வைக்கலாமே தவிர நீங்க பல நிரூபிச்சவங்களோட அரித்மெட்டிக்ல தான் ஸ்டாலினை வீழ்த்த முடியும். அந்த அரித்மெட்டிக் வர்றது வர ஸ்டாலினுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் இருக்குங்கிறது 100% உண்மை. இதை முத சொன்னது நான் தான். அதை வந்து ரங்கராஜ் பாண்டியன் இப்பொழுது சொல்லியிருக்கிறாரு. இது காமராஜ் வந்து கட்சியை பிடிச்சி நாடிமுத்து பிள்ளைய கட்சியை விட்டு வரட்டி அழுத்தம் கொடுத்து கான்ஸ்டியூண்ட் கமிட்டி மெம்பரா இருந்தார். அடுத்து வல்லத்தரசை இன்னொரு கல்லறை வச்சு கட்சியை விட்டு அகற்றி, தென் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு அழுத்தம் கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவரை கட்சிக்குள்ள தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு செய்து, தையல் பாக ஆதித்தன் நாடார் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பர், அவரு நெருகிட்ட நெருக்கம் வராம பண்ணி, டிஎஸ்சி ஆதிமல நாடார் நெல்லை ஜில்லா போர்டு தலைவர், அவரை கட்சிக்குள்ள நிற்க முடியாம பண்ணி கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பைத்தான் மாதிரி முழுக்க கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து 66% எடுத்தவரை ஏஐசிசி பிரசிடண்டா இருக்கும் போது 1-1 மூதறிஞர் ராஜாஜியும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தையும் கொண்டு வந்து தோக்கடிச்சது மாதிரி தான் இன்னைக்கு மு க ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். அதை தவிர ஸ்டாலினை தோக்கடிக்க வேற வழி இல்லைங்கிறதா 100% உண்மை. இது தாமோதரதாஸ் நரேந்திர மோடிக்கே தெரியும். அதனாலதான் அவரு மூடாப்தி நேஷன்ல வந்து அவர் பார்க்கும்போது இன்னைக்குள்ள சூழ்நிலை மீண்டும் என்டிஏ ஆட்சிக்கு வரும். அதுல வந்து ஈஸியா எடுக்க முடியாது, அலர்ட்டா இருக்கணும். கம்யூனிஸ்ட்காரங்க சொல்லக்கூடிய பாஜக எதிர்ப்பை வந்து மேக்சிமைஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய பீகான்லாம் மோடிக்கு 29 ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அதை எதிர்கொள்ளணும் மோடி. என்றாலும் அந்த கருத்து கணிப்பில் ஸ்டாலின் 57% ஆதரவு பெற்றவர், லீடர் எபோவ் த பார்ட்டியா நிற்கிறாருங்கிறது சீஃப் மினிஸ்டர் வரும்னு சொல்லும் போது ஸ்டாலின் பொசிஷன் நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, காமராஜ் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 ஸ்டாலின் தோற்கடிக்கலாங்கிறதா என்னோட கருத்து. இதுதான் பிராக்டிக்கல் பொசிஷன். இதே ரங்கராஜ் பாண்டே இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி உடையாம யாருக்கும் வெற்றி இல்ல, அதிமுகவோட கூட்டணி வைக்காமலும் யாருக்கும் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அது உண்மைதான். ஆனா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினா ஜெயிக்காதுங்கிறத ரங்கராஜ் பாண்டே புரிஞ்சுக்கிடணும். எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. அவர் கட்சி வட தமிழகத்தில் வன்னியர் கட்சியா போயிட்டு தம்பி ரங்கராஜ் பாண்டே அவர்களே, அவர் கட்சி கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி கட்சியா போயிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்களே விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்கில் நிற்காதனால சீமானுக்கு லீடர்ஷிப் பின்னாடி, ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் பின்னாடி நான் கொங்கு வேளாளர்களும் நான் வன்னியர்களும் போறாங்கிறது களத்துல இருந்து நான் வந்து சொல்றேன். என்கிட்ட எத்தனையோ ஜாதி சங்க தலைவர்கள், செங்குந்தர் சங்க தலைவர், பறையர் சங்க தலைவர், அகமுடையார்கள், உடையார்கள்லாம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து 2009 இந்த அரசியலுக்கு எதிராக தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களை எல்லா ஊடகத்திலும் பேட்டி கொடுத்து இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். கிருஷ்ணகாதம் யாதவ், அன்பாளன் யாதவ், இன்னும் நிறைய பிற்படுத்தப்பட்ட சமூக, கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு சமூக சகோதரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. உடையார் சமூகத்தை சேர்ந்த பர்கவகுல உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ஜாதி சங்கத்திலையும் கிராமமா போய் இப்படி மாறி மாறி ராமதாஸ், ஜெயலலிதாவும்
கருணாநிதி ஐயா ஐயான்னு காலில் விழுந்து அரசியல் பண்றது பிற ஜாதிகளோட எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் குறைக்குதுன்னு பாமகவை அனைத்து தொகுதிகளும் தோக்கடிக்கணுங்கிற ஒரு உருவத்தை நாம கொடுத்து டாக்டர் ஐயாவை டிக்ளேர் பண்ணி மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் டிக்ளேர் பண்ணி தான் நாம 2009 தோக்கடிச்சு காட்டணும். ஐயாவுக்கே தெரியும் அது நியாயத்தின் அடிப்படையில் நாம செய்த ஒரு காரியம். அதே உணர்வு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காம செய்ததிலையும் சி.வி. சண்முகம், வண்ணார் நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜ குல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர் போன்ற சமூகங்களுக்கு இழைத்த அநீதியும் இந்த சமூகங்கள் மத்தியில் இவங்களை விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறதையும் ரங்கராஜ் பாண்டே என் சகோதரனுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அது உண்மை. மோடியும் அதை உணர்றாரு. மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் ஆட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா இருக்க மாட்டார். தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.